உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, சனி பகவான் ஆகப்பட்டது இத்தனை நாள் வரையிலும் ராகு பகவானுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப போரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் டிராவல் பண்றாங்க. மே மாசம் ஸ்டார்டிங்ல இருந்து இது சனி பகவான் இப்போ கும்பத்தில் இருக்கிறாரு. கும்பத்துல குருவுடைய நட்சத்திரத்துல அவர் வேலையை செய்வார். இந்த பலன் ஆகப்பட்டது எந்த ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பலனை நம்ம சொல்ல போறோம். சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல இப்ப சனி இருக்கிறாங்க. இந்த சனி பகவான் ஆகப்பட்டது 7ஆம் இடத்துல இருந்து அவங்களுக்கு காரிய தடை, எடுத்த காரியங்கள்ல கண்டிப்பாக அவங்களுக்கு தடை உருவாயிருக்கும். மெயினா அரசியல்ல பிரச்சனை வந்திருக்கும். அவங்க நினைச்ச இடத்துக்கு வளர முடியாத அளவுக்கு, போக முடியாத அளவுக்கு சூழ்நிலை உருவாயிருக்கும். இப்போ இந்த எலெக்ஷன்ல கூட அவங்க எதிர்பார்த்து சீட்டு கிடைச்சிருக்காது. இது போக கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலுமே, அவங்க நல்ல பொசிஷன்ல இருந்தாலுமே, அவங்க வேலையில அவங்களுடைய அதிகாரத்துக்கும் அவங்க போடக்கூடிய சைனுக்கும் கண்டிப்பாக சில பிரச்சனைகள் வந்திருக்கும். செய்யாத தப்பு செஞ்சேன் அப்படிங்கிற சூழ்நிலை வந்திருக்கும். இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒரு குழப்பத்துல, ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஆகாத காரியத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க, இல்ல கையூட்டு வாங்கியிருப்பாங்க, லஞ்சம் வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஆப்பட்டது நடந்திருக்கும். அதனால அவங்க மாட்டியிருப்பாங்க. ஒரு சிலர் ஆப்பட்டது செய்யாத தப்புக்கும் தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. செய்யாத தப்பு, அடுத்தவங்க செஞ்ச தப்பு இவங்க மேல வீண் பழி அதனால சஸ்பெண்டும் ஆயிருப்பாங்க. அவங்களுடைய பேர் கெட்டிருக்கும். அப்ப இதுக்கு அவங்க கேஸும் போட்டிருப்பாங்க. இதுல நம்ம எப்ப விலகுவோம், நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த அவதூறு, அந்த பிரச்சனை கிளியர் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா இது போக அவங்களுடைய இல்லற வாழ்க்கை, அதுலயும் பிரச்சனை. திருமணத்துக்கு முயற்சி பண்ணி தடுங்கல இருக்கும். திருமணம் அப்படிங்கிறது முடிவு செய்யப்பட்டு அந்த திருமணத்துல தடைகள் வந்திருக்கும். இத்தனை பிரச்சனைகளையும் இந்த சிம்மராசியில பிறந்தவங்க அந்த 7ஆம் வீட்டுல சனி இருப்பதால் கண்டிப்பா இத்தனை பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த 7ஆம் வீட்டில் இருந்த சனி பகவானும் ராகுவுடைய நட்சத்திரத்துல சதய நட்சத்திரத்துல பயிற்சியானாங்க. சதய நட்சத்திரத்துல பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த சதய நட்சத்திரமும் 8ஆம் இடத்துல இருந்தது சிம்மராசிக்காரங்களுக்கு. அப்போ சனி பகவான் இருந்தது 7ஆம் இடம், ராகு இருந்தது 8ஆம் இடம். இந்த 2 ஸ்தானங்களும் சரியில்லாதனால அந்த சிம்ம ராசிக்காரங்களை போட்டு வதக்கி வாட்டி எடுத்திருக்கும். அப்போ அவங்க தன்னுடைய வாழ்க்கையில இத்தனை வருட காலமாக தான் அனுபவிக்காத கஷ்டங்களை அனுபவிச்சு பார்த்துட்டாங்க. இந்த கடந்த 2 வருஷம் 3 வருஷ காலமாகவே அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியல, ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியல, அந்த சந்தோஷங்களை உணர முடியல. அவங்களுக்கு வர்றது எல்லாமே துக்கம், வேதனை, கஷ்டம், நஷ்டம், இதைத்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் நல்லது எப்ப நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த நல்லதாகப்பட்டது இப்போ இந்த போரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் டிராவல் பண்றதுனால அந்த சனி பகவானும் குருவுடைய வேலையைத்தான் செய்வாரு. அப்ப அந்த குரு பகவான் எங்க இருக்கிறாருன்னா, சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல, அதாவது மேசத்திலிருந்து 9ஆம் இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு மே மாசம் 1ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சி ஆயிட்டாங்க. அந்த குரு பகவான் ஆப்பட்டது சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 10ஆம் இடத்துல இருந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. கண்டிப்பாக அப்படி இல்லை. 10ஆம் இடத்துல இருந்தால் நம்ம தூரதேசம், இடம் விட்டு இடம் மாறி போய் தொழில் செய்வோம், இல்லைன்னா இடம் மாற்றங்கள் உருவாகும். இடம் மாற்றத்தை நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம், அது கண்டிப்பாக நடக்கும். அப்ப இந்த மாதிரி விஷயத்தினால அவங்க தான் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு மாறி போய் தொழில் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும்.
அப்போ ஆண் ஒரு பக்கம் பெண் ஒரு பக்கம் இருந்திருந்தாலும் அப்ப அந்த ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து குடும்பத்தை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அது இந்த பீரியட்ல கட்டாயமா நடக்கும். அப்ப இது போக அவங்க தொழில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அப்ப இந்த சனி பகவானும் குருவுடைய நட்சத்திரத்துல பெயர்ச்சியாகி அந்த நட்சத்திரத்தின் வாயிலாக இயங்குவதால் இவங்களுக்கு தொழில்ல ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. சனி பகவானும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து குருவை போல் இயங்கி உங்களுக்கு தொழில்ல உங்களுக்கு நல்ல பாதையில போவதற்குண்டான பாதைத்தான் காட்டும். நீங்க தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்றவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரம் பண்றவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இப்போ வருமானம் நீங்க செய்யக்கூடிய தொழில்ல கண்டிப்பாக வரும். அப்ப அந்த வருமானம் ஆகப்பட்டது தடைபடாது, அந்த வருமானம் குறையாது. அதுபோக புதுசாக நீ கான்ட்ராக்ட் எடுக்கலாம். ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க, ஃபேக்டரி வச்சிருக்கிறவங்க, இன்னைக்கு 100 பேர் 200 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே அவங்களுடைய முதலாளிகள் எல்லாம் நல்லா இருப்பாங்க, எந்த குறையுமே இல்லை. அப்ப இது போக அவங்களுக்கு இப்போ இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துச்சு, அவங்களுடைய குடும்பத்தை கெடுத்துச்சு, அவங்களுடைய சுபகாரியத்தை கெடுத்துச்சு. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த போரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இயங்குவதால் அந்த அந்த குரு பகவான் ஆப்பட்டது 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு திருமண காரியத்தில் எந்த பிரச்சனைகளும் வராது. பொண்ணு பார்த்தாலும் மாப்பிள்ளை பார்த்தாலும் எந்த தடைகளும் வராது. அப்ப அந்த குரு பகவான் அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால சிம்ம ராசியில பிறந்தவங்களுடைய அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அந்த குரு பகவானுடைய பார்வை அந்த குடும்பத்து மேல விழுகிறதுனால அந்த குடும்பத்துல வாழ்றவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல சிந்தனைகள் வரும், நல்ல எண்ணங்கள் வரும். அவங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் ஏதாவது ரூபத்துல சால்வ் ஆகக்கூடிய அளவுக்கு நல்லது நடக்க முடியும், கண்டிப்பா கெட்டது நடக்காது. அதுபோக புத்திர பாக்கியம், குழந்தை செல்வங்கள், அந்த குழந்தைங்க மேல இவங்க வச்சு இருக்கக்கூடிய பாசங்கள், அந்த குழந்தைகளை நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்த்தணும், அவங்க நல்லா படிக்கணும், அவங்க நல்ல காலேஜுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு அதற்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நடக்கும். இது போக சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு ஆப்பட்டது இப்போ ஃபைனான்ஸ் ஒரு பக்கம் கேட்குறீங்க, ரொம்பவுமே கடன் வாங்கி வட்டி கட்டி அந்த வட்டி கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிறீங்க. ஏதாவது குறைந்த வட்டியில நம்மளுக்கு காசு கிடைச்சதுன்னா அதெல்லாமே நம்ம திருப்பி விட்டுறலாம், நம்ம அதிக வட்டியில இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சிகளும் திருவினையாகும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களாகப்பட்டது நீங்க இருக்கக்கூடிய பிரச்சனையில இருந்து தப்பிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த பீரியட்ல இருக்குது. இந்த 390 நாட்களும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல நாட்களே, கண்டிப்பாக நீங்க பயன்படுத்திக்கோங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில பிறந்தவங்க கடன்ல இருந்து நிவர்த்தி ஆவீங்க, செய்யக்கூடிய தொழில் பிரச்சனைகள் தடைகள் அதுல இருந்து நிவர்த்தி ஆவீங்க, திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்பத்துல ஆணும் பெண்ணும் சந்தோஷம் இல்லாமல் சங்கடத்தோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்திலிருந்தும் விடுதலையாகி நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணும். இப்ப நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமா இருக்குதா பாதகமா இருக்குதா அப்படின்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.